ஈரோடு கிழக்கு தொகுதியில் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது பரப்புரை. கடைசி கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை இன்றுடன் நிறைவடைகிறது. பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பு. சென்னை, ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மேலும் 6 தோழி விடுதிகள். பணிக்கு செல்லும் 1200 பெண்கள் தங்கும் வகையில் கட்டப்படும் என தமிழக அரசு தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தைச் சேர்ந்த 10 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது. எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி நடவடிக்கை. 2026 தேர்தலுக்கு முன்னோட்டமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் இருக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆருடம். நேரடியாக எதிர்க்க துணிவின்றி சில உதிரிகளை தூண்டிவிட்டு எதிர்க்கட்சிகள் மறைமுக யுத்தம் நடத்துவதாகவும் விமர்சனம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும். சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு அழுத்தம் தரப்படுகிறதோ என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தேகம். 2026 தேர்தலில் அதிகார பகிர்வுடன் கூடிய ஜனநாயக பெருநிகழ்வை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என விஜய் அறிக்கை. தவேக 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கொடியேற்றி தலைவர்களின் சிலைகளை திறந்து வைத்தார். வரும் 20ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவிப்பு. 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்கப்படாததற்கு எதிர்ப்பு. ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்திற்குள் பெட்ரோல் குண்டு வீச்சு. நள்ளிரவில் முகமூடியுடன் புகுந்தவர்கள் குண்டு வீசிவிட்டு தப்பினர். மதுரை மாவட்டம் முழுவதும் இன்றும் நாளையும் 144 தடை உத்தரவு அமல். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் ஆட்சியர் நடவடிக்கை. தூத்துக்குடியில் கடன் பிரச்சனையால் தற்கொலை செய்து கொண்ட கூலி தொழிலாளிக்கு நீதி கேட்டு சாலை மறியல். புகாருக்குள்ளான நிதி நிறுவனம் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க ஒப்புக்கொண்டதால் போராட்டம் வாபஸ். தான் எந்த கட்சியையும் சாராதவன் என ஈசிஆர் வழக்கில் கைதான சந்துரு வாக்குமூலம். சுங்க கட்டணத்தை தவிர்க்கவே காரில் கட்சி கொடியை பொருத்தியதாகவும் விளக்கம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் மலையாள நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கை. வசந்த பஞ்சமியையொட்டி மகா கும்பமேளாவில் குவியும் பக்தர்கள். நேற்று மட்டும் 3.5 கோடி பேர் புனித நீராடிய நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்க சிறப்பு ஏற்பாடு. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இமாலய வெற்றி. 150 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். மக்கள் மீதான பற்றுதான் உண்மையான நாட்டுப்பற்று என்று கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டில் 10 கோடி ரூபாய் செலவில் நவீன சாரணியர் இயக்க தலைமையகம் அமைக்கப்படும் என்றார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் பாரத சாரணியர் வைர விழா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், துரை வைகோ எம்பி உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கிறார்கள். விழா அரங்கிற்கு வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சுவரில் ஒட்டப்பட்டிருந்த தாளில் கையெழுத்திட்டு வாழ்த்து தெரிவித்தார். மேடைக்கு வந்த முதலமைச்சர் சாரணியருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார்.
இதையடுத்து வைர விழா மலரை வெளியிட்டார். முதல்வருக்கு சாரண சாரணிய லட்சணை நினைவு பரிசை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். The District Collector of Tiruchirappalli is presenting a commemorative plaque to the Honorable Chief Minister of Tamil Nadu. Now releasing the souvenir commemorating the Diamond Jubilee of the Bharat Scouts and Guides and the Muttamilar Dr. Kalaignar Centenary Jamboree. பின்னர் முதலமைச்சருக்கு தேசிய சாரண சாரணியர் இயக்கத்தின் தலைவர் கண்டேல்வால் நினைவு பரிசு வழங்கினார். To the Honorable Chief Minister of Tamil Nadu by presenting an honorary plaque, memento and a book in recognition of the Diamond Jubilee Jamboree's historic success. அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சாரண சாரணியர் பொன்விழா கொண்டாடும் போது கலைஞர் முதல்வராக இருந்தார், இன்று வைர விழா கொண்டாடும் போது தான் முதலமைச்சராக இருப்பதாக கூறினார். தமிழ்நாடு சாரண சாரணியர் இயக்கத்தின் நவீன தலைமையகம் 10 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நம்ம பள்ளிகள்ல படிக்கிற மாணவர்களை அதிக எண்ணிக்கையில சாரண இயக்கத்தில் சேர்க்கிற வகையில மேலும் பல ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்க எதுவா தமிழ்நாடு சாரண இயக்கத்துக்கான புதிய தலைமை அலுவலகம் நவீன பயிற்சி வசதியோடு 10 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். நாட்டுப்பற்று என்பது நாட்டின் மீதான பற்று என்பதை கடந்து மக்கள் மீதான பற்றாக இருக்க வேண்டும் என்றும், மக்கள் மீதான பற்றுதான் உண்மையான நாட்டுப்பற்று என்றும் குறிப்பிட்டார். மக்கள் நலனில் அக்கறையோடு இருப்பதுதான் நல்ல அரசியல் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். நாட்டுப்பற்று என்பது நிலத்தின் மீதான பற்று என்பதை கடந்து மக்கள் மீதான பற்றா வளரணும். மக்கள் மீதான பற்றுதான் உண்மையான நாட்டுப்பற்று. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இங்கு திரண்டு ஒருங்கிணைந்து ஒரே குடும்பமாக இருப்பதுதான் நம் அன்பின் வலிமை என கூறிய முதலமைச்சர், ஒற்றுமை உணர்வை நாம் எப்பொழுதும் விட்டுவிடக் கூடாது என்று கேட்டுக்கொண்டார். சென்னை பனையூரில் நடந்த தவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தங்கள் கட்சியின் கொள்கை தலைவர்கள் சிலையை விஜய் திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். அரசியல் பயணத்தின் ஒவ்வொரு அடியையும் அளந்து நிதானமாக வைத்து முன்னேறி வருவதாக கூறிய விஜய், தமிழக அரசியலின் கிழக்கு திசையாகவும் கிளர்ந்தெழும் புதிய விசையாகவும் தவேகா மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 1967 தமிழக அரசியலில் ஆகப்பெரும் அதிர்வுடன் ஒரு பெரும் மாற்றம் தொடங்கியதாகவும், அதன் பின்னர் 1977 மீண்டும் ஒரு அரசியல் அதிர்வு ஏற்பட்டதாகவும் திமுக அதிமுகவின் எழுச்சியை மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார் விஜய். அத்தகைய ஓர் அரசியல் பெரு வெளிச்சத்தை கொண்ட ஒரு புதிய அரசியல் அதிகார பாதையை 2026 தேர்தலில் உருவாக்குவோம் என்றும் செலுத்தினார். இரண்டாம் ஆண்டு விழாவில் மாணவர்களுக்கு மடிக்கணினி, மகளிருக்கு தையல் மிஷின்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் 2ஆம் ஆண்டு தொடக்கத்தை கொண்டாடினர். இதற்கிடையே 5வது கட்டமாக மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொறுப்பில் நியமனம் செய்யப்பட உள்ளவர்களை விஜய் நேர்காணல் செய்தார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர், ராமநாதபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டனர். கழக பணிக்காக வெற்றிக்காக பணியாற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இணைந்து செயல்படலாம் அப்படின்னு சொன்னாங்க. தமிழக வெற்றிக் கழகத்தில் சாதி பார்த்து பணம் வாங்கிக் கொண்டு பதவி வழங்குவதாக வெளியாகும் தகவல்கள் முற்றிலுமாக உண்மைக்கு புறம்பானவை என்று நிர்வாகிகள் கூறினர். தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும், என்னென்ன பண்ணணும், மக்களுக்கான பணிகள் எதுவாக இருந்தாலும் சரி
எந்த டைமாக இருந்தாலும் சரி, எப்போயா இருந்தாலும் சரி போய் நின்று செய்யுங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் நின்று செய்யுங்க, உங்கள் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி 1 வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் 120ஆக பிரிக்கப்பட்ட மாவட்டங்களில் 95 மாவட்டங்களுக்கான நிர்வாகிகள் இதுவரை அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் சேகர், அம்ஜத் ஆகியோருடன் செந்தில் ராஜா.